Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஃபோனில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி பர்மனெண்ட்டாக எப்படி நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், கால் ஹிஸ்ட்ரி எப்படி பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் வேணால் நான் பக்கத்தில் காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கமெண்ட் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ நான் அந்த கமெண்ட் எதில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கூகுள் குரோமோட ஆல் ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம டிலீட் பண்ண சொல்லி ஒரு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் ஆன் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக நம்மளோட கால் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. இந்த கால் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இதில் இருக்குது. ஓகேவா கைஸ், க்ளீனாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இது பர்மனெண்ட்டாக வந்து எப்படி டிலீட் பண்ணுறது சொல்லி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் டிலீட் பண்ண மாட்டேன். எப்படி டிலீட் பண்ணுறது சொல்லி மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து டிலீட் பண்ணலை, அப்புறம் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரியா, நான் வந்து டிலீட் எப்படி பண்ணுறது மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரியா, டிலீட் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணேன்னா இப்போ என்னோட நம்பர்ஸ் எல்லாமே போய்டும். ஸோ எப்படி பண்ணுறது சொல்லி மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே 3 டாட்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த 3 டாட்ஸ் எனக்கு காட்டு. உங்கள் ஃபோனில் வந்து 3 லைன்ஸ் கூட வரலாம், இல்லைனா செட்டிங் ஆப்ஷன் கூட வரலாம், ஏன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஆனால் கண்டிப்பாக ரைட் சைட்லேயும் இருக்கும். சரியா, இப்போ நான் இந்த ரைட் சைட்லேருந்து 3 டாட்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலீட் சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு டிலீட் ஆப்ஷன் காட்டலைனாக்கா வேறு என்ன ஆப்ஷன் காட்டும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த டிலீட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் காட்டுது. இந்த ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன். டிலீட் ஆப்ஷன் காட்டணுன்னே செலக்ட் ஐட்டம் சொல்லி கேட்குது. இந்த செலக்ட் ஐட்டம் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல் செலக்ட் பண்ணிடுறேன். நான் வந்து ஆல் செலக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே செலக்ட் ஆகிடுக்கு. ஓகேவா, எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலீட் ஆல் ஆப்ஷன் காட்டுதா. இந்த டிலீட் ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா எல்லாமே இருக்கிறது எல்லாமே டிலீட் ஆகிடும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி காட்டலைனா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காட்டலைனாக்கா நீங்கள் வந்து அந்த 3 டாட்ஸில் கிளிக் பண்ணுறது மாதிரி செலக்ட் ஆப்ஷன் சொல்லி காட்டும். செலக்ட்னாக்கா நீங்கள் இந்த ஒரு கிளிக் பண்ணுறீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணீங்க. செலக்ட் டு கான்டாக்ட் சொல்லி ஆப்ஷன் வரும். அந்த செலக்ட் டு கான்டாக்ட் நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணினாக்கா மேலே ஆல் செலக்ட் ஆப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இன்கேஸ் அதுவும் உங்களுக்கு வரலைனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஏதோ ஒரு கான்டாக்ட் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி எடிட்டாக மாறிடும். செலக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். திரும்ப நீங்கள் எல்லாம் ஆல் செலக்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஆல் செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆல் செலக்ட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோன்னா டிலீட் ஆல் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தப்பாக பேசக்கூடாது. இது ஒரு சிம்பிளான மேட்டர், இதுக்காக ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து போடுவீங்களா சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அதை கேட்கக்கூடாது. ஏன்னாக்கா இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இது கூட கால் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து டிலீட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம எடுக்க சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ கூட நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோ சொன்னேன்னா ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஷார்ட்டே முடிச்சிடலாம் சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சொல்கிற மிஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போது கால் அவுட் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எப்படி டிலீட் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த டிலீட் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து எப்படி நம்ம எடுக்கிறது சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.